அம்மா இன்னைக்கு மனுநீதி நாள்மா, அதான் ஒரே கூட்டம். இங்க வா. சொன்னியா? சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதா? இல்லம்மா, அவர் என்கிட்ட சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது. என்ன சொன்னாரு? இல்லம்மா, யாரா இருந்தாலும் வரிசையில் தான் வரணும்னு உத்தரவு போட்டாருமா. திரும்பி வர்றப்ப இந்த பக்கம் வரக்கூடாதா? சாமி, 10 வருஷமா தரிசு நிலத்தை உழுதுகிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு பட்டா போட்டு கொடுங்க சாமி, நீங்க நல்லா இருப்பீங்க. இது எந்த சரகம்னு பார்த்து இவருக்கு தூசி பட்டாக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வரேன் சாமி. யாரு? அம்மா, 2 லட்சம் 5 லட்சம் கூட கடந்துற கூட்டமெல்லாம் போயிருச்சு. அம்மா, சூடா எதை காபி கிப்பி சாப்பிடுறீங்களா? சூடா ஏதாவது இருந்தா உள்ள கொண்டு போய் உங்க கலெக்டர் தலையில ஊத்துங்க. ஆகட்டுமா. அம்மா, அது நல்லா இருக்காதுமா. வேணா ஒண்ணு செய்யுங்களேன், நான் வேணா சூடா கொண்டாந்து உங்க கையில தர்றேன், நீங்களே கொண்டு போய் உங்க கையால ஊத்திருங்களேன். இந்த வந்துட்டியா? இந்த வந்துட்டேன். ஐயா, அம்மா ரொம்ப சூடா இருக்காங்க ஐயா. சரி, வர சொல்லு. சரிங்க ஐயா. வணக்கம் கலெக்டர் சார். உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? ஏதோ நல்லா இருக்கிறேன். ஆமா, ஏதோ பெட்டிஷன் கொடுக்கணும்னு சொன்னீங்களாமே, என்னது? ஏன் சார், கலெக்டர்னா கடவுள்னு நினைப்பா? அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? ஆமா, நீங்க கலெக்டர் ஒய்ஃபா வந்திருக்கீங்களா இல்ல கல்லூரி ஆசிரியரா வந்திருக்கீங்களா? ரெண்டும் தான். இங்க எல்லாருக்குமே ரூல்ஸ் ஒண்ணுதான். சொல்லுங்க மேடம். சார், எங்க காலேஜுக்கு வர பொண்ணுங்கள சில ரவுடி பசங்க தினம் லேடிஸ் பஸ்ல ஏறிக்கிட்டு கண்ட மாதிரி கலாட்டா பண்றாங்க சார். அது மட்டும் இல்ல சார், அந்த பசங்க கையெல்லாம் புடிச்சு. இதெல்லாம் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கலாமே. போலீஸ்ல சொன்னா பணக்கார விஐபி பசங்கன்னு சொல்லி ஆக்ஷன் எடுக்க அவங்க பயப்படுறாங்க சார். இதுக்கு நீங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும் சார். இந்தாப்பா தம்பி, காசு வாங்க போற. என்ன பய ஊறுது, எதை தொட்டாலும் ஆன விலை குதிரை விலைன்றாங்க. என்ன மாமா, உங்களுக்குள்ள நீங்களே பேசிட்டு இருக்கீங்க? நானாவா பேசுறேன்? என்னை இப்படி பேச வைக்கிறீங்களாமா? என்னமா அது, அவன் ஊர் பக்கம் தெருவோரமா குப்பமேட்டுல காய்ச்சி சீந்து வரத்துக்கு கிடக்கிற இந்த முருங்கா கெட்ட கேடுக்கு 1.3 அதுக்கு பேர் தான் டவுனு. என்ன டவுனா என்ன அளவா? சாரி. செல்வி, போமா, போய் தாத்தா கிட்ட படுத்துக்கோ. அவர் உனக்கு நிறைய கதை சொல்லுவாரு. போ மம்மி, தாத்தா சுத்த போரு. நான் டாடி கூட தான் படுப்பேன். ஏய், குழந்தை ஏன் மிரட்டுற? அவ இங்க படுத்தா அவளும் தூங்க மாட்டா, உங்களையும் தூங்க விட மாட்டா. பரவாயில்ல, இங்கேயே இருக்கட்டும். கண்ணா, நீ இங்கேயே படுத்துக்கிற. ஏப்பா செல்வான், பாலை குடிச்சு விட்டு வேலையை பாருப்பா. என் கண்ண ராசாத்தி செல்வ குட்டி, தாத்தா கிட்ட வந்துரு. இங்க படுத்தா ஓ தூக்கம் கெட்டு போவேன். காலையில் வெள்ளன பள்ளிக்கூடத்துக்கு போனேன். தாத்தா கூட படுத்தா நல்ல நல்ல கதையா சொல்லுவேன், ஊர் கதை சொல்லுவேன், உலக கதை சொல்லுவேன், நாட்டு கதை சொல்லுவேன். படுத்துக்கடா, அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்கு, சொல்ல கொடுக்க கூடாது. எங்க நேத்து ராத்திரி நாங்க பண்ண கலாட்டாவில நிஜமாவே பயந்துட்டீங்கல்ல? யாரு? நானா? உங்களை பார்த்தா ஆமா, நீங்க பெரிய இவங்க. 10 பேர் வந்தாலும் ஒத்தியா நின்று சமாளிப்பேன், உனக்கு தெரியுமில்ல. இது கலப்பு பிடிச்ச கை. 10 பேர் வந்தா சமாளிப்பீங்க, ஒத்திக்கு ஒத்த? ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க, வீணா வம்பிழுத்து உடம்பு புண்ணாய்க்காத. சரி, பாலை குடிங்க. அது எப்படித்தான் புண்ணாகும்னு கொஞ்சம் நானும்
வெல்கம். How are you, Dad? நான் சொல்லல ஆ. செம்பருத்தி ஜில்பா ஆ. இவதான் தலைவா. ஓ. ரோஜா மாதிரி இருக்கிற ஃபிகரை செம்பருத்தின்னு சொல்றீங்களடா? பாக்குறதுக்கு தான் தலைவா சாப்பிட்டு நேத்து இவன் நம்ம ஆளை போடல அவன் இப்ப ஹாஸ்பிட்டல்ல கிடக்கான் தலைவா. ஹாஸ்பிடல்ல பாத்துட்டு தான்டா வர்றேன். டேய், ஏசு என்னடா சொன்னாரு? ஒரு கண்ணத்துல அரைஞ்சா மறு கண்ணத்தை காட்டுன்னு சொன்னாரு. நீங்க என்னடா பண்ணீங்க? காட்டி இருக்கிற காட்டிலேயே தலைவா. ஒரு பொண்ணு அடிச்சா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமாடா? தெரியலையே. அடிச்சுக்கோன்னு அர்த்தம். இப்ப என்னடா பண்ண போறீங்க? அடிக்கலையே. அம்மா 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 அடி வாடி அடி வாடி ஏக பக்கலங்க ஏக காப்பட்ட முகாப்பட்ட பாடாத பயத்தரங்க. ஏய் லதா, ரமேஷ், வெளியில போய் விளையாடுங்க. அப்பாவை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஹலோ, போங்க. ஆமா, எம்எல்ஏ சம்சாரம் தான் பேசுறேன். ஐயோ, அப்படியா? என்னத்த என்னாச்சு? நம்ம சூர்யா என்ன தப்பு பண்ணானோ தெரியலையே. காலேஜுக்கு உடனே வர சொல்றாங்க. அதுவும் பேரண்ட்ஸ் மட்டும் வரணுமா? காலேஜ் பக்கம் அவனுக்கு என்ன வேலை? போய் பார்த்தாதானப்பா தெரியும். நான் தான் சூர்யாவோட அம்மா, எம்எல்ஏ சம்சாரம். என்ன விஷயம்? வாங்கம்மா, வந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். வாங்க. சார், இந்த பசங்களோட பேரண்ட்ஸ் இவங்கதான். என்னப்பா சூர்யா, எதுக்காக இத்தனை பேருக்கு முன்னால மண்டி போட்டிருக்க? என்னடா சூர்யா, என்ன நடந்தது? ஏன்பா பஸ்ல போற பெண்கள் மேல மோதுறீங்க, உரசுறீங்க. இப்ப உங்க அம்மாவும் அக்காவும் வந்திருக்காங்க. இவங்க மேல யாராவது உரசுனா உங்களுக்கு கோபம் வராதா? ஏமா, நீங்க எல்லாம் வசதியான வீட்டு பொண்ணுங்க, படிக்கணும்னு தேவையில்லை, பஸ்ல தான் போகணும்னு அவசியம் இல்லை. ஆனா இங்க இருக்கிற எத்தனை ஏழை வீட்டு பெண்கள் படிச்சே ஆகணும், பஸ்ல தான் போகணும். உங்க பிள்ளைங்க செய்யற தொந்தரவால இவங்க படிப்பும் போக்குவரத்து பாதிக்குது. வசதியான வீட்டு பிள்ளைங்கிறதால நீங்க அடிச்சு வளர்க்கல, இப்ப தருதலையா போயிட்டாங்க. இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல, இப்பவாது அடிங்க, இனியாவது திருந்தட்டும். தருதல பேர் வாங்கி தறி கட்டு போய்க்கிறா பாவி. என் வயித்துல பிறந்தவனா நீ? எனக்கு வந்து அவங்களுக்கு எப்படி தெரியுது? கொஞ்சம் அசந்து இருந்தா நாயே பொம்பளை பிள்ளை பஸ்ல காலையில ஏறினா சாயங்காலம் வரைக்கும் இறங்குறதே இல்லை. ஆம்பளை பிள்ளை பஸ்ல ஏறினா மட்டும் அடுத்த சாப்பிட இறங்குறது. நாயே தொலைஞ்ச ஊரைக்கிறா கொள்ளுங்களா நினைச்சது. சூர்யா, டேய் டேய், கொஞ்சம் இருடா, அப்புறம் பேசிக்கலாம். அப்பா 4 பேரோட இருக்கும்போது பேசுறது நல்லா இருக்காதுடா. சும்மா இருமா. புருஷன் மானம் போகணும் பயப்படுறியா? 4 பேருக்கு முன்னால என்ன அசிங்கப்படுத்தினே, எனக்கு எப்படி இருந்திருக்கும்? சூர்யா, கொழுந்தனாரே, கொஞ்சம் பொறுங்க. அவசரப்பட்டு எதுவும் பேசுறாதீங்க. போதும், நிறுத்துங்க. இது உங்க புருஷனுக்கு இப்படி ஆயிருந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? இந்த வீட்டுல எனக்கு என்ன மரியாதைன்னு பாத்துறேன். யோ, நீ எல்லாம் ஒரு அப்பன், இதுல எம்எல்ஏ வேற. உனக்கெல்லாம் ஓட்டு போட்டானுக்கு பாரு, அவங்கள சொல்லணும். டேய், 4 பேர் முன்னாடி அப்பா வேத்து பேசுறியா? மரியாதை நடந்துக்க. டேய் போட்டான், நீ எல்லாம் ஒரு அண்ணன். உன் மாமனார் மந்திரி பெருசா பீத்திக்கிறல்ல, ஒரு சாதாரண கலெக்டர் என்ன அசிங்கப்படுத்தி நடு ரோட்ல கேவலப்படுத்திருக்கான். இதை ஏன்னு கேட்க யோகியதை இல்ல. 3 நாள் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்க. நான் வட்டம் பாட்டில் ஓபன் பண்ண பல்லு சூர்யா, ஏன் டென்ஷன் ஆகுற? இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கே நான் தான் எஸ்பி. நான் பாத்துக்கிறேன். எதுக்கு காக்கி சட்டை போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன்? டென்ஷன் ஆகாத. ஃபாரின் விஸ்கி சாப்பிடு சாப்பிடு. டேய் இருக்கா, ஏன்டா பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வந்த மாதிரி கத்திட்டு இருக்க? வாடங்க உட்கார். இத பாரு, அவன் கை நாட்டா இருந்தான்னா கையையோ காலையோ வாங்கிடுவேன். அவன் ஜில்லா கலெக்டர், ஐஏஎஸ் படிச்ச அறிவாளி. கத்திய வீசும் போது குறி பார்த்து வீசணும். குறி தப்பிச்சு புடிச்சு நம்ம மேலே எரிஞ்சிடுவான். புரியுதா? இந்தா புடி. அட புடுறா. அட இந்தா புடி. அப்ப முன்னாடி குடிக்கிறதுக்கு கூச்சமாத்தான் இருக்கேன். போய் ரூம்ல அடி. அடிச்சுட்டு பட்டு ஜிப்பு நேரிச்சுனா எல்லாம் சரியாயிரு. இந்த வெடிமுத்து யாருங்கிறத காலையில அவனுக்கு காட்டுறேன். பெருசு பாட்டில் அடியா. குனியும் போது காக்கிறாத. குட் மார்னிங் சார். சிஎம் ஆபீஸ்க்கு அனுப்ப வேண்டிய அர்ஜென்ட் ஃபைல் ரெடி ஆயிடுச்சு சார். ஒரு 10 நிமிஷம் இருங்க. உங்க எல்லாருடைய குறைகளை கேட்டுத்தான் நான் அனுப்புவேன். பார்த்தா நல்லவ மாதிரி தெரியறானே.
அதிகாரிகளை நல்லவனே இருக்க முடியாது. சார் இதுதான் சார் நீங்க தேடி எடுக்க சொன்ன முதியோர் உதவித்தொகை சம்பந்தப்பட்ட ஃபைல். இந்தாங்க சார். எஸ்பி, அவனை சுடாதீங்க. அவனை சேஸ் பண்ணி பிடிங்க. அவன்கிட்ட நான் பேசணும். அண்ணே, நம்ம ஆளுங்களை பிடிக்க வந்த போலீஸ் எல்லாத்தையும் புடிச்சு கட்டி வச்சாச்சுண்ணே. எந்த கலெக்டர் நம்பால போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தானோ அதே கலெக்டர் நம்பால கொண்டு வந்து இங்க விடணும். அப்பதான் இங்க இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு விடுதலை. புதுப்பட்டி சிறகம் முனுசாமி, பரடிப்புத்தூர் வேலுசாமி, மாணிக்கம் முத்து வெள்ளச்சாமி, இவங்கெல்லாம் உங்க ரெக்கார்ட்ஸ் படி கலவரக்காரங்க, தீவிரவாதிங்க. இந்த ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிற எல்லாருமே கலவரவாதிகளா? எஸ் சார். எதை வச்சு, எந்த அடிப்படையில் இந்த கேஸ் ரெக்கார்ட் பண்ணீங்க? சொல்லுங்க சார். சார் அது நான் இங்க வந்து 1 வருஷம் தான் ஆகுது. எனக்கு முன்னாடி இருந்த எஸ்பி அருணாச்சலம் கேஸ் அப்படிதான் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு சார். சோ யூ ஆர் நாட் கிளியர். அருணாச்சலம் எழுதி வச்ச ரெக்கார்ட் சார் அப்படியே ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லையே. இந்த ஏரியாவில் உங்கள சர்வீஸ்ல யார் அதிகம்? சார் 6 வருஷமா இந்த ஏரியாவில் நான் டியூட்டில இருக்கேன். நான் வரும்போது இந்த ஃபைல் தான் இருந்தது, இப்போ அதான் ஃபாலோ பண்றேன். அந்த பழைய ரெக்கார்ட்ஸ்ல ஒரு நிரபராதி கூட குற்றவாளியா ரெக்கார்டா இருக்கலாம்ல. உட்காருங்க. பழைய ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிறத படிச்சுட்டு ஒருத்தனை கலவரக்காரன் நீங்களே முடிவு செஞ்சு சுட்டுக் கொள்றது முட்டாள்தனம். இனியாவது அவங்களை உயிரோட பிடிச்சு விசாரிக்க முயற்சி செய்யுங்க. அதனால கலவரக்காரங்களை அழிக்கிறது என்னுடைய நோக்கம் இல்ல, அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு தீர்க்கணும். அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு ஏற்படும். சார் இவ்வளவு பேசுறீங்களே, உங்களை வெட்ட வந்தானே கலவரக்காரன், அவனை பிடிக்க போன போலீஸ அந்த மேலகாட்டு பொதுஜனங்கள்லாம் பிடிச்சி கட்டி வச்சிருக்காங்களாம். எந்த கலெக்டர் நம்பால போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தானோ அதே கலெக்டர் நம்பால கொண்டு வந்து இங்க விடணும். அப்பதான் இங்க இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு விடுதலை. ஐயா, இதெல்லாம் எங்க ஆளுங்களோட வேலை தான். புதுசா எந்த ஆபீசர் இருந்தாலும் நாங்க இப்படித்தான். அவங்களுக்கு உங்களை பத்தி தெரியாதுல்ல, நான் போய் தகவல் சொல்லிட்டு வந்துடுறேன். ஐயா, ஐயா நீங்க வண்டியிலே பத்திரமா இருங்க, நான் போய் எங்க தலைவரை கூட்டி வந்துடுறேன்.